மூங் தால் எக் கறி. என்னது மூங் தால்ல எக்கா? அப்படின்னு கேட்குறீங்களா? ஆமாங்க. இது வந்து மூங் தால்ல எக்க உடைச்சு சேர்த்து பண்ற ஒரு கிரேவி. இதுக்கு வந்து மிளகாத்தூளே சேர்க்க மாட்டோம். வெறும் மஞ்சத்தூள், தனியாத்தூள் சேர்ப்போம். காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகாவும், காஞ்ச மிளகாவும் சேர்த்துக்கலாங்க. நம்ம எப்பவும் செய்ற மாரி மூங் தால வந்து பூண்டு சேர்த்து வேக போட்டு எடுத்துக்கிட்டு, அது நல்லா இந்த மசாலாஸ் போட்டு கொதி வந்த பிறகு, அது கூட வந்து முட்டை உடைச்சு சேர்த்து பண்ற கிரேவி தான் இது. ரொம்பவே மைல்டான ஒரு கிரேவி. ஸ்டொமக்கெல்லாம் அப்செட் பண்ணாம ரொம்ப மைல்டா இருக்கும். இத ட்ரை பண்ணாதவங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இது ஆல்ரெடி இதே மாதிரி ரெசிபி பண்றவங்க வந்து, இத எப்படி நீங்க கூப்பிடுவீங்கன்னு என் கூட கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. எங்க வீட்ல இத கொத்துப்பருப்பு ஆணம் அப்படின்னு சொல்லுவோம். கண்டிப்பா இது வந்து சஹர் டைம்ல சாப்பிடுற ஒரு ரெசிபில இது கண்டிப்பா இருக்குங்க. இது கூட பொட்டேட்டோ ஃப்ரை பேர் பண்ணா ரொம்ப சூப்பரா இருக்கும். இத ட்ரை பண்ணாதவங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம என்னோட பேஜ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.